நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாட்டுல எல்லாருமே நல்லா படிச்சிருக்கீங்க. அதிகமான பேர் படிச்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உங்க படிப்புக்கு தகுந்தமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு கிடைக்கல. நீங்க படிச்சு முடிச்சுட்டு ஒரு கூலி வேலை பார்ப்பீங்க. இல்லைன்னா ஒரு பிரைவேட் கம்பெனில குறைந்த ஊதியத்துல அதிகமான உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். நிறைய பேர் இன்னும் மேரேஜ் கூட ஆகாம இருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் உங்களுக்கு பொண்ணு கொடுப்பாங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல்வேறு பண கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இந்த அரசு வேலை. இதை எதிர்பார்த்து தான் நீங்க கடுமையான முயற்சி மேற்கொண்டிருப்பீங்க. பல்வேறு போர்டுகள்ல டிஎன்பிசி, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, எம்ஆர்பி, மெடிக்கல் போர்டு, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மற்றும் இதர லோக்கல் பாடிஸ்லாம் நீங்க வேலைக்கு வந்து மும்முரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா மெரிட் லெவல்லயே போகிற மாதிரி பாருங்க. இந்த பணம் கட்டி போகணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து தயவுசெய்து மறந்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் சேனல் நிறைய உருவாயிருச்சு. என்னுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் லாபத்துக்காண்டி இந்த சேனல்ல வந்து இது பண்ணல. ஒரு பர்சனாவது ஒரு பொசிஷன், ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல போய் அமரணும், நேர்மையான முறையில போய் அமரணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காண்டி தான் நான் இந்த சேனலை வந்து ரெடி பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நீங்க எந்த நியூஸை பாருங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். அதில் வந்து ஃபேக்ட்ங்கிறது இருக்காது. உங்களுக்கு நிகழ்காலத்தில் அது ஃபேக்ட் மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க. அப்படிதான் எல்லாருமே இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நிறைய உருவாயிருச்சு. நிறைய சேனல் எல்லாமே ஏர்னிங் பண்ணுற அந்த மைண்டில் என்னென்னமோ கதை கதையாக அடிச்சு விடுவாங்க. அந்த கதை கதையாக அடிச்சு விடுறது தான் நீங்கள் நம்புவீங்களே தவிர நம்ம ஒரு முக்கியமான உண்மையான நியூஸை போடுறோம் அப்படின்னா நீங்கள் நம்புறதே கிடையாது. அதை பார்க்குறது இல்லை. அது உங்களுடைய மைண்ட் தாட்ஸ் அப்படி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு அப்ரண்டிஸ்ஷிப்க்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட், நான் கிராஜுவேட் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஇ முடிச்சவங்களுக்கு ஒரு ஜாப்பும், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு அப்ரண்டிஸ் ஜாப்பும் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சோசியல் மீடியாவில் நான் ரீசெண்டாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு சின்னம்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபேக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்து நீங்கள் அதில் அந்த ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணி உங்களோட வந்து மைண்டு கன்வெர்ட் பண்ணி பணம் ஏர்னிங் பண்ணுற நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு. சரிங்களா? அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் கால்ஃபர் பண்ணால் எல்லா இதுலையும் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிடும். இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு சின்னம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து முழுமையாக வந்து நம்பிடாதீங்க. சரிங்களா? அதனால பார்த்து கவனமா இது பண்ணுங்க. எந்த ஒரு சோசியல் மீடியாலாம் கிளிக் பண்ணிட்டு கடைசி அமௌண்ட் காசெல்லாம் இழந்துடாதீங்க. அந்த கவனமா இருங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து ஒரு கால்பர் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற 2024-25க்கு ஒரு கால்பர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது வந்து 2020, 21, 22, 23, 24ல நீங்க என்ஜினியரிங் இல்லைன்னா நான் என்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா 1 இயர் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் 460லேருந்து 28லாம் இருக்குது. சேலரி வந்து ஒரு 9,000 ரூபா கொடுக்குறாங்க 1 இயருக்கு. அது உங்களுக்கு வந்து சென்னையில தான் அந்த ட்ரைனிங் வந்து போடுவாங்க. இந்த பஸ் போக்குவரத்து, இந்த சாப்பாடு செலவெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரைனிங் அப்ரெண்டிஸ்லாம் முடிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் எதிர்காலத்தில் இங்கே வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சிவில் இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்கன்னா நிறைய நீங்கள் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் சேனலில் பார்ப்பீங்க. அப்படியே உங்களோட வச்சுக்கிறீங்க. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ இது முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 வேகன்சி இருக்குது. ட்ரைனிங் பிளேஸு 9,000 ரூபா மாதம், 1 இயர் கோர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. நீங்கள் படிக்கும்போது எடுத்த பர்சன்டேஜ் மார்க் பிரகாரம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் பண்ணணும். அதில் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணணும். கேட்டகரி ஏ வந்து கேட்டகரி பி அப்படி 2ஆக பிரிச்சிருக்காங்க. இதை நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து முதல்ல இதில் போய் அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். சரிங்களா? 31/12/2024 தான் கடைசி நாளு. லிஸ்ட் வந்து எப்ப விடுவாங்க? ஜனவரி மாசம் 8ஆம் தேதி 2025ல. அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன் எப்ப பண்ணுவாங்கன்னா, 21/1/2025லேருந்து 24/1/2025 வரை பண்ணுவாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல வந்து ஷேர் பண்ணிருங்க. போலியான தரகர்கள் மற்றும் வந்து பொய்யான நபர்கள் சொல்ற ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை கட்டி ஏமாறாதீங்க. திரும்ப அத சொல்றோம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. நன்றி, வணக்கம்.